இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய மூத்த இயக்குனர், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி அண்ணன் அவர்களை, அந்த அன்பு இனிமே யாரு கொடுப்பாங்க? அவ்வளவு பெரிய, இன்னமும் அதே அன்பு, அவ்வளவு சினிமா கொடுத்துட்டும் எப்படி இப்படி இருக்கீங்கன்னு தெரியல. சத்யசேகர் சார், மேடையில் இருக்க எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுட்டு, வசி ஒரு நல்ல இளைஞன். ஒரு நாள் ஒரு போன் வந்தது, உங்களுக்கு விருது கிடைச்சிருக்கு அப்படின்னாங்க. கவன் படத்துக்கு சிறந்த வில்லன், மலேசியால நினைக்கிறேன். ஒரு தமிழ்நாட்டில இருந்து அந்த போன் வந்திருந்ததா என்னவா எடுத்துப்போன்னு தெரியல. நான் நார்வேல இருந்து பேசுறேன் அப்படின்னு சொன்னோம். நார்வேன்னு வேகமா நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தா பெரிய ஒரு விருது. மாதிரி சாரி, பயங்கரமா ஜலதோஷம் முடிச்சிருக்கு. ஒரு மாதிரி உடம்பெல்லாம் தட தடன்னு ஆயிடுச்சு. படம் நடிச்சிட்டு இருந்தேன். அப்போ கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமா இருந்தா எல்லாரும் கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க. மாதிரி நார்வேல இருந்து எனக்கு கவன் திரைப்படத்திற்காக சிறந்த வில்லன் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க சொன்னேன். அவ்வளவு பெரிய ஒரு வேல்யூபிளான ஒரு விருது நார்வே திரைப்பட விருது. இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த திரைப்படத்தினுடைய வேல்யூ என்னுடைய மைண்ட்ல எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னா, அது நார்வே அப்படின்னு சொல்லும் போதுதான் அப்படி எடுக்கப்பட்டது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது ஒரு நேஷனல் அவார்டு, ஒரு ஸ்டேட் அவார்டு, அவர் சொன்ன மாதிரி ஆஸ்கர். ஸோ அந்த மனநிலை நமக்கு கிடைச்சது. அதனால 15th இந்த அவார்டு நீங்க எப்படி இன்வைட் பண்ண முடியும்னு தெரியல. ஆனா 16th, 17th, 18th எல்லாம் இப்போ நம்ம பொறுத்தொழில் டைரக்டர், அயோத்தி டைரக்டர் எல்லாம் நீங்க அங்கேயே கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த விழா இன்னும் பெருசாகும் தான் என்னுடைய மனநிலை. நீங்க அதுக்கு தான் இன்னும் பாடுபடணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் பயங்கரமா ஒர்க் அவுட் ஆகணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அவார்டை என்னால போய் வாங்க முடியல. அப்ப அவங்க சொன்னாங்க, நீங்க தான் வரணும், உங்க செலவுல தான் வரணும்னு சொன்னாங்க. அது கஷ்டம். நம்மளும் ஃபர்ஸ்ட் படத்துக்கு பெருசா சம்பளம் வாங்கல. அந்த சம்பளம் குடும்ப செலவுக்கே பத்தாதுங்கிறது இங்க இருக்க டைரக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும். அந்த விருதெல்லாம் போய் வாங்க முடியாது. ஏன்னா நீங்க விருது கொடுக்கறது எல்லா திரைப்பட விருதுகள், பெரும்பாலும் முக்கியமான திரைப்பட விருதுகள் எல்லாருமே வியாபாரமா பண்ணிட்டு இருக்கிற விருதுகளுக்கு தான் வருமானம் இருக்கும். உங்களுக்கு எப்படி வருமானம் இருக்கும்? நீங்களும் விருதுகள் யாருக்கு கொடுத்திருக்கணும்? திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் திரு அஜித்குமார் அவர்களுக்கும் கொடுத்திருந்தா உங்க விருதும் ரொம்ப பெருசா பாராட்டப்பட்டிருக்கும், பெருசா போட்டப்பட்டிருக்கும், நிறைய பணங்கள் வந்திருக்கும். நீங்க என்ன பண்றீங்க? போர்த்தொழில் டைரக்டர் கொடுக்குறீங்க, அயோத்தி டைரக்டர் கொடுக்குறீங்க. ரெண்டு பேரும் ஏழை பசங்க, பாவம், எப்படி வருவானுங்க? இல்ல, உண்மை சொல்றேன், நான் ட்ரூ சொல்றேன். சோ நல்லது ரொம்ப கஷ்டம் சார், பெருசா வருது. ஆனா வந்துச்சுன்னா அதை அழிக்கவே முடியாது. நீங்க வருவீங்க சார், நான் நம்புறேன். ஏன்னா அந்த அழுகை எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. மலேசியால ஒரு ஸ்ட்ரீட்ல நடிச்சிட்டு இருந்தோம். கவன் படத்துக்கு அப்புறம் எனக்கு படம் கிடைக்கல. ஆக்சுவலா நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 months படமே இல்லாம வீட்டுல உட்காந்து இருந்தேன். கவன் நல்லா ஓடிச்சு, பெரிய பேர் வந்துச்சு. அந்த 6 மாசம் திரைப்படங்கள் வராதுக்கான காரணம் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரியல. அப்போ மலேசியால கூப்பிட்டாங்க, ஒரு சின்ன சம்பளம், நடிச்சு நடு ரோட்ல நிற்கும் போது நீங்க கொடுத்த விருது இருக்கு இல்லையா, அது இவ்வளவு தூரம் இழுத்துட்டு வந்திருக்கு. ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சோ இந்த விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கு சார். நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல. நாங்களும் அதை ரொம்ப பெருசா நினைக்கிறோம். நீங்க ஆஸ்காரோட சமமா சொல்றீங்க, நாங்க ஆஸ்கருக்கு மேல நினைக்கிறோம். ஏன்னா அங்கேயும் பெரிய வியாபாரம் தான். ஆஸ்கார் இருக்கிறதுலே மிகப்பெரிய வியாபாரம். அந்த வியாபார தளத்துக்குள்ளே இல்லாம உண்மையா இருக்கிற உங்க விருதுக்கு ஒரு பெரிய வேல்யூ இருக்கும் நான் நம்புறேன். ரெண்டாவதா இந்த மேடை பர்டிகுலரா பிரசாத் ஸ்டுடியோ, அந்த மேடை சார் கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இந்த மேடையை சுத்தி நான் நாத்திகம் பேசல, ஆத்திகம் பேசல. இங்க ஒரு பெரிய ஆன்மா இருக்கு சார், அது சினிமா ஆன்மா. அந்த ஆன்மா கிட்ட அழுது நான் இன்னும் தோத்ததே கிடையாது சார். நீங்க அழுது என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் நல்லது செய்யறேனே, எனக்கு ஏன் எதுவுமே கிடைக்கல, நீங்க அழுதீங்கல்ல, அது ஒண்ணு கிடைக்கும் சார், நான் நம்புறேன். ரொம்ப சீக்கிரமே நார்வே பிலிம் ஃபெஸ்டிவல்ங்கிறது ஒரு பெரிய, இந்த உலகமே மதிக்கக்கூடிய, ஏன் உங்களுக்கே சில சூப்பர் ஸ்டார்கள் கூப்பிட்டு ஏன் எனக்கு ஒரு விருது தரக்கூடாது என்கிற காலம் ஒரு நாள் மிக விரைவில் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி.